Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிஃபரன்ஸா இது மாதிரி டேப்லெட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஒர்க் ஃபுல் ஹெவி ப்ளவுஸ் ஒர்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேப்லெட் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா கலர்ஸ்லயுமே கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து அவுட்லைன் வந்து 2 லைன் சரியில கொடுத்துறேன். ஸோ இது கொஞ்சம் பீட்ஸ் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி நெக் லைன்லாம் வரதுனால 2 லைன் 3 லைன் நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ எவ்வளோ கொஞ்சம் திக்காக தெரியணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கூட நம்ம லைன்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 3 லைன் வந்து அவுட்லைன் சரி ஒர்க்கே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 லைன் வந்து சரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த 3 லைன் போடும்போது பாருங்கள் இது நல்லா ஒரே ஈவனாக ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே ஆர்டர் வைஸ் வந்த மாதிரி போட்டதுனால ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஒரு லைன் வந்து பீட் லைன் கொடுத்துட்றேன். இது நம்ம ஒர்க் பண்ண போகிற இந்த டிசைனே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நீட்டாக இருக்கும். வந்து ஒரு லைன் பீட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4 mm பால்ஸு. இது வந்து ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இது கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பீட் லைன் வந்து ஒன்று கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் லைன் வந்து நீட்டாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம செக்குடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் வச்சு லென்த்தாக வந்து நம்ம லாங் சைஸ் ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுக்கலாம். நான் ஒயிட் டீசிலேயே நான் கோடு போடுறேன். ஏன்னா கலரில் போட்டோம் அப்படின்னா ஷேட் வந்து ஒரு மாதிரி தெரியும் நம்ம ஒர்க்கில். இது உங்களுக்கு போடும்போதே லைட் ஷேடில் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஒர்க் தெரியும். நம்ம லைன் போட்டிருக்கிறது நீட்டாக தெரியும். ஸோ அதே போல் இந்த பக்கமும் வச்சு கோடு போட்டுடலாம். ஸோ இதில் வந்து அகலத்தில் வந்து 1.5 இன்ச் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுமே கரெக்டாக 1.5 இன்ச் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா தான் இதுக்குள்ளே ஒர்க்கை நம்ம நீட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம இந்த கிராஸ் செக்கும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் ஸ்டோன் வந்து 6 டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்திருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நல்லா டார்க் இங்க் ப்ளூ பேஸ் ஒன்று, மெரூன் கலர், பிங்க்கு அண்டு ஸ்கை ப்ளூ, எல்லோ ஷேடு, க்ரீன் கலர். ஸோ இதை வந்து ஃபுல்லாக அங்கங்கே வந்து மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் ஸ்டோனை வந்து நான் அன்ஈவனாக வந்து வச்சுருக்கேன், ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலையும். ஏன்னா ஒரு கலர் இன்னொரு கலரும் வந்து பக்கத்தில் ரிப்பீட் ஆகாத மாதிரி கொஞ்சம் கரெக்டான ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போ அதே போல் ஒவ்வொரு லேயருக்கும் நான் வந்து இங்கே வச்சிட்றேன். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா லென்த்தாக இருக்குது, அந்த ஹோல்ஸ் வந்து லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அப்படியே வச்சு தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஸோ இதே போல் ஃபுல்லாக நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒவ்வொரு போர்ஷனாக வந்து லாக் பண்ணி நாட் பண்ணிக்க போகிறேன். ஸ்டார்டிங் நாட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டோனை இது மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. நீடில் நல்லா த்ரெட்டை லென்த்தாக எடுத்து விட்டு
அதுக்கப்புறம் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தெரியும், பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் தெரியும். நான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து டைரெக்டாக லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு நீடில் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, ஏன்னா 60 ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம். எல்லாமே ப்ராப்பரான கைடன்ஸோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் இதுலேயே டிசைன் வரைகிறது, ட்ரேசிங் மெத்தட்ஸ், ஓவராலாக ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ண வச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல்லே நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேசிக் லெவல்லையே நம்ம வந்து மோட்டிவ் பேஸ் ஒர்க்கு, சாம்பிள் ஒர்க்கெல்லாம் அந்தந்த ஸ்டிச்சஸ்க்கான ஒர்க்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் கைட் பண்ணியிருப்போம். எந்தெந்த ஸ்டிச்சஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெவி ஒர்க்குக்கு எது மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேசிக் லெவல் கோர்ஸ்லேயே நம்ம எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் த்ரெட்டு 2ஆக எடுத்திருப்போம். 2 த்ரெட்டாக எடுத்து நம்ம ஸ்டிச் போடுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டோன் வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சிங்கிள் த்ரெட்டு போட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆகாது, கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்கிறதுனால 2 த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் இந்த பீட் நீடில் வச்சு போடுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைம் நிறையாவே எடுக்கும் இந்த ஸ்டோன்ஸ் மட்டுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து எல்லா கலர் காம்பினேஷன் உள்ள சாரீக்குமே, எல்லா காமனான சாரீக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸை காமனாக நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோட இன்பிட்வீனில், அந்த செக்கரோட இன்பிட்வீனில் நான் வந்து இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டோன்ஸுமே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நூலை வந்து ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ஈஸியாக போட்டு எடுக்க முடியும். ஸ்டோன் பார்த்திங்கன்னா அதே போல் நல்ல குவாலிட்டியானதாக பார்த்துடுங்க. கொஞ்சம் வெயிட் இருக்கும். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இது ஒர்க் பண்ணும்போது நல்ல வெயிட் கொடுக்கும் இந்த ப்ளவுஸே. குவாலிட்டியான ஸ்டோன்ஸாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்ல லைஃப் இருக்கும் நம்மளுக்கு. இது ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன்ஸ் வச்சு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு பயமில்லை. இப்போ ஃபுல்லாகவே நம்ம இந்த ஸ்டோன்ஸ்க்கு எல்லாமே நீட்டாக வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டோன்ஸை சுற்றி நான் வந்து பீட்ஸ் கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து சிங்கிள் த்ரெட் எப்போதும் போல் பீட்ஸ்க்கு எப்படி எடுப்போமோ அது போல் எடுத்துகிட்டு ப்ராப்பராக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப உள்ளாக ஸ்டோனை சுற்றி ரொம்ப நெருக்கி போட்டுற வேணாம், இந்த ஸ்டோனுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிறபடியே. கரெக்டாக அந்த ஷேப் எடுத்து வெளியே வர போலவே ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதே போல் பீட்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். இந்த ஸ்டோன்ஸ் பாருங்கள் நல்ல க்ரிப்பாக இருக்கும். நல்லா 2 த்ரெட்டு வச்சு நாட் போடும்போது நல்லா க்ரிப்பாக இருக்கும் எல்லா ஸ்டோன்ஸுமே. ஏன்னா நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு விட்டுட்டோம், பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் இருக்காது. பேஸ்ட் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் இருக்காது. சீக்கிரம் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வெயிட்டாக இருக்கிறதுனால விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், நம்ம ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக நாட் போட்டு போட்டு எடுக்கும்போது டைம் எடுக்கும். பட் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ஸ்டோன்ஸ்க்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஸ்டோன்ஸ்க்குமே வந்து பீட்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்து கவர் பண்ணியாச்சு. எல்லாமே பாருங்க ஒரே லேயராக ஈவனாக இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் போட்டு நம்ம கரெக்டாக பார்ட்டிஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாவே போதும். இப்போ இதில் நான் வந்து இப்போ இந்த போர்ஷன் இந்த 4 ஸ்டோன்ஸ் இருக்குன்னா அதோட மிட்ல இருந்து இப்படி குட்டி குட்டி சர்க்கிள் மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இப்படி பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப் வந்து நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிரும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது பீட்ஸ் வைக்கும்போது அதை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் வந்து இது ஒயிட்டில் பண்ணுறேன். ஏன்னா ப்ளவுஸ் வந்து ஒயிட் கிளாத் அப்படிங்கிறதுனால, ஏன்னா வேறு கலரில் பண்ணி காமிச்சோன்னாலும் உங்களுக்கு உள்ளே வந்து அந்த இமிட்டேஷன் அப்படியே தெரியும். ஸோ அதனால தான் நான் லைட்டாக வந்து இந்த ஒயிட்லேயே பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது ஒயிட்லேயே பண்ணுங்கள். இல்லை உங்களோட ப்ளவுஸ் கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒயிட் பேஸுங்கிறதுனால வேறு கலர் எல்லோவோ ஒரு ப்ளூவோ கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தெரியுங்கிறதுனால நான் ஒயிட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இதே போல் ஃபுல்லாக ட்ரா பண்ணி இதில் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஃபுல்லாகவே ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அந்த ட்ரா பண்ண லேயர் மேலேயே நம்ம வந்து பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அன்ஈவனாக ட்ரா பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் கூட பீட்ஸ் வைக்கும்போது நல்லா நீட்டாக ஷேப்பாக வச்சிட்டோம்னாவே போதும். ஸோ இந்த ஒர்க்கில் நம்ம வந்து இதே போல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸோட மிடில் போர்ஷன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து நான் வந்து ஒரு பெரிய பாலும் ஒரு சின்ன பாலும் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் செப்ரேட்டாக நாட் போட்டிங்க அப்படின்னா பீட்ஸ் வந்து கழடாமல் லூஸ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இது போல் சென்டரில் ஒன்று, அதே போல் அந்த ஸ்டோன்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாமே வந்து டைரக்ஷன், இப்போ இதுக்கு மட்டும் நான் டைரக்ஷன் மேல் பக்கம் பார்த்த மாதிரி போடுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்த குட்டி குட்டி பீட்ஸ், இந்த பெரிய பால் சின்ன பீட்ஸ் வச்சு ஃபுல்லாகவே வந்து ஸ்லீவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்ல ஹெவி லுக்காக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ராப்பராக நீட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா, டைம் எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.